அண்ட் வெல்கம் டு சொல்ல துடிக்குது மனசு. மாதராய் பிறந்திடவே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு நம்ம கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்காருங்க. ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக பிறக்கிறதே கஷ்டப்படுறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியும், கஷ்டப்படுறதுக்காகவே பிறக்கிறவங்க தான் பெண்கள் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான் இன்னைக்கு நிலவிட்டு வருது. நீங்கள் வேணால் எந்த ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களால இந்த சமுதாயத்தில் சுதந்திரமாகவும் நல்ல உற்சாகத்தோடையும் இயங்க முடியுதா அப்படின்னு. டு பி வெரி ஃப்ராங்க், எந்த ஒரு பொண்ணாலையும் இந்த கேள்விக்கு முழு மனசோட ஆமான்னு பதில் சொல்லவே முடியாது. அதே மாதிரி தாங்க இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற சுமதியும் வாழ்க்கையில் இடி மேலே இடிகளை சந்தித்து இன்னமும் போராடிட்டே இருக்காங்க. அவங்கள இப்போ சந்திக்கலாம். சுமதிக்கு 1 வயது ஆகும்போதே தன் பெரியம்மாவுக்கு தத்து கொடுக்கப்பட்டார். அங்கேயே வளர்ந்த சுமதி சொந்தத்திலேயே திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணம் விரைவிலேயே முறிந்து போனது. அதன் பின் அவரது பெரியம்மா இறந்து போனார். பெரியம்மாவின் மகள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டார். இப்போது சுமதி தன் பெரியம்மாவின் மகளுக்கு பணிவிடை செய்து கொண்டே அவருடைய குழந்தையையும் வளர்த்து வருகிறார். வணக்கம் சுமதி. வணக்கம். சொல்லுங்கள் சுமதி, ஒரு பெண்ணாக பிறந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு வரமாக பார்க்குறீங்களா இல்லை ஒரு சாபமாக பார்க்குறீங்களா? வரமும் அதுதாங்க, சாபமும் அதே தான். எப்படி சொல்கிறீங்க? நல்ல லைஃப் கிடைச்சா வரோம், லைஃப் கிடைச்சி பாதியில் கட் ஆகி போனால் அது சாபம். அப்போ உங்கள் லைஃப் எப்படி இருந்திருக்கு? என் லைஃப் ஃபஸ்ட்டு வளமாக இருந்தது. அப்பா அம்மா ஸ்கூலு படிக்கும்போது நல்லா, கல்யாணம் ஆச்சு, எல்லாம் போச்சு. அது எதனால் அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க? நான் வந்து கல்யாணம் 10th முடிச்சதையும் பண்ணிட்டேன். எங்கள் மாமா பையனை, அவர் பேர் குமார். கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருந்தேங்க. கல்யாணம் பயங்கர கிராண்டாக நடந்தது. அப்புறம் கல்யாணம் நடந்தது, 2 பேர்த்துக்குள்ளே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. 3 மாதத்தில் 2 பேரும் விலகிட்டோம். எந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? எங்கள்கிட்ட நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்க முடியுமா? எங்கள் மாமா வந்து இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் இருந்ததுங்க. அது வந்து இது ஃபஸ்ட்டு அவங்க அத்தை மாமா பொண்ணு, அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு, அதுக்கப்புறம் நான், எனக்கு அடுத்து இன்னொரு பொண்ணு. 4 பேர் ஆச்சுங்க. அது 4வது பொண்ணு இப்போ லாஸ்ட்டாக கல்யாணம் பண்ணிட்டார். ஆனால் அந்த 2 பெண்களோட தொடர்பில் இருந்தார் முன்னாடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்? தெரியும். தெரிஞ்சுதான் நீங்கள் கல்யாணத்துக்குள்ளே போனீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அவர்கிட்ட நீங்கள் அதை பற்றி கேட்டிங்களா? ஏதோ 2 பேரும் பேசணும், நிறைய சண்டையெல்லாம் வந்தது. அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் அப்பா வீடு இதாக இருக்குங்க. மறுபடியும் நான் 10th அப்புறம் +1 +2 படித்தேன். அப்புறம் அப்படியே டைவர்ஸ் வேணும்ன்ட்டு கேட்டோம். நீங்கள் கேட்டீங்க? ஆமாம். இல்லை, ஆமாங்க, அவர்கிட்டருந்து வாங்க. அப்புறம் அவரோட எப்படி வாழ்கிறது? அவர் இந்த மாதிரி கேரக்டர் ஆகிட்டார். தெரியாது ஃபஸ்ட்டு, அப்படி இல்லை. அப்புறம் ஆன உருப்பட அது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக டைவர்ஸ் வேணும்னு சொல்லி நான் கேட்கல ஃபஸ்ட்டு. எனக்காக எங்கள் அப்பா பணம் போட்டிருந்தாங்க பேங்க்கில். அந்த பணத்தை நான் ரிட்டர்ன் கேட்கும்போது எங்கள் மாமா அதை சொல்ல, கூட இருந்த அவரோட இவங்க வந்து ஒரு அரசியல்வாதி, பணத்தை கொடுக்கணுன்னா டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னார். பணம் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் பணம் நகையெல்லாம் வாங்கணுங்கிறதுக்காக நான் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். பிளாங்க் பேப்பரில் தான் மேடம் போட்டு கொடுத்தேன். அதில் ஒரு வரி கூட நான் எழுதலை. அதில் என்ன இருக்குது இது வரைக்கும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அதில் யார் ஃபில் பண்ணாங்க? அது ஃபில் பண்ணது அவங்க பண்ணிட்டாங்க, என்ன பண்ணாங்க தெரியலைங்க. நான் இங்கே வர வரைக்கும் கூட அந்த டைவர்ஸ் பேப்பரோட ஜெராக்ஸ் கேட்டு கொடுக்கல. ஆனால் அந்த டைவர்ஸ் பேப்பரில் இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு எந்த வகையில் உங்களை பாதிச்சுது? எந்த விஷயம்னா, இது தாலி கழட்டி நான் 3வது மாடியிலேருந்து கீழே எரிஞ்சேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் ஊருக்குள்ளே சொன்னாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போவோம். குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது இப்போ அங்கே இருக்கிறவங்க என்கிட்ட கேட்பாங்க, எங்கள் பங்காளி வீடெல்லாம் இருக்கும்போது அவங்க கேட்பாங்க, ஏன் சுமதி தாலி கழட்டி மாடியிலேருந்து கொடியை கீழே எரிஞ்சேன்னு. நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லைங்கக்கா, யார் சொன்னாங்கன்னு கேட்டேன். குமார் தான் ஊரெல்லாம் வந்து சொல்லிட்டு அழுகிற அப்படின்னாங்க. இந்த இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருந்தது கல்யாணத்துக்கு பிறகு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் யார்ட்டையும் சொல்ல? யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே, யாரும் நம்பலை. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாருங்க. இப்போ 2 குழந்த. பெரிய பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, 3 மாதம் ஆகுது. கவிதாஞ்சலி அவள் பேர். 2வது சுமித்ரா. அவங்களும் ரிலேஷனோட பொண்ணு தான். எனக்கு 6 பேர் தாய் மாமா. அவங்க கூட இவங்க ஒருத்தர்னால நான் மித்தவங்க யாரு கூடயும் நாங்களும் சேர்ந்துடுறதில்ல, அவங்களும் பழைய ஒன்றுக்கு ஒன்று டச் இல்லை யாருக்குமே. இப்போ நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஸ்லேருந்து டோட்டலாக விலகிட்டு நிற்கிறேன். உங்கள் பேரண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். உங்கள் அப்பா அம்மா, உங்களுடைய குடும்பம். எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு குழந்தையிலே எங்கள் பெரியப்பா பெரியம்மாவுக்கு தத்து கொடுத்துட்டாங்க. அங்கே வளரங்காட்டி எங்கள் பெரியப்பா பெரியம்மா விட வசதியாக இருப்பாங்க. அங்கே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரிலிங்க. செயின்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷனில் படித்தேன். நான் 10th வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன்.
அதான் 10th அப்புறம் தான் இதாகிடுச்சிங்களே. ம். அதனால் நல்லா வசதியாக பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. அந்த ஊருக்குள்ளே வந்து செம்மலர் வீடுன்னு சொன்னாவே சொல்லுவாங்க. இப்போ 10ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் நீங்கள் படிக்காததுக்கு கல்யாணம் ஒன்று தான் காரணமா? கல்யாணம் ஒன்று தான் காரணம், மாமா கட்டிக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் உங்களுக்கு படிக்கணும்னு இருந்ததா? படிக்கணும்னு 10th அப்புறங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறேன்னு இல்லை. ம். அப்புறம் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் எங்கள் அப்பா படிக்க சொன்னாங்கன்னு படித்தேன். இப்போ உங்கள் பேரண்ட்ஸ்லாம் எங்கே இருக்காங்க? எங்கள் பெரியப்பா பெரியம்மா இறந்துட்டாங்க. ம். எங்கள் பெரியப்பா பெரியம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கை கால் வராது, பக்கவாதம். ம். அவங்க இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் தான் அந்த இதுக்கு வாரிசாக இருக்கோம். இப்போ அக்கா வீட்டுக்காரும் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாருங்க. அவங்க ஒரு கை கால் வராது. இப்போ மாமாவுக்கு இது எல்லாம் ஒரே பிரச்சனையானால அவங்க ஃபுல்லாக பெட்லேயே இருக்காங்க. ம். டோட்டலாக டாய்லெட் எல்லாமே பெட்டில் தான், எல்லாமே நான் தான் பண்ணணும். அவங்க கணவருக்கு என்னாச்சு? மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு. ஓஹோ, எவ்வளோ வருஷம் முன்னாடி இது நடந்தது? ஒரு 1.5 வருஷம் தான் ஆச்சு. ம். இப்போ அவங்க பொண்ணு ஒன்று இருந்தா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்போ ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. ம். அவன் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. ம். அவங்க வீட்டுக்கார் மெட்ராஸில் இருக்கார். அப்போ வருமானத்துக்குலாம் என்ன பண்ணுறீங்க? வருமானத்துக்கு அதுதான் சிரமப்பட்டுட்ருக்கோம் இப்போ அவங்க அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரி பண்ணணும். அது கலைஞர் காப்பீடு திட்டத்தில் போய் கேட்டால் போய் தூக்கிட்டு வாங்கங்கிறாங்க. நாங்களே கூட்டு வர மாதிரி இருந்தால் நாங்களே தூக்கிட்டு போய் வைத்தியம் பார்த்துக்கு போகிற. அப்புறம் ஏன் தூக்கிட்டு வர சொன்னேன்? இப்போது உங்கள் கணவரை பிரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல? ஆமாம். இப்போ எப்பயாவது உங்களுக்கு மறுமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு? ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்னொரு பொண்ணை எப்படி பாதிக்குது? சுமதிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அவங்க அம்மாவை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க அம்மாட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். அம்மா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 குட்டி. 2 குழந்தை. ஒன்று வந்து தத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு வருஷங்க. ஒரு வருஷத்துலேயே நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டாங்களா இல்லை நீங்கள் கொடுத்தீங்களா? நாங்கள் அப்போ குழந்தை இல்லை, அக்கா அம்மாவுக்கு. சரி, அது பேச்சுவார்த்தை இல்லாத கிடந்தது, கைகள் வராமல். சரி, இந்த நாம் என்ன வளர்த்து அப்படின்னு கொடுத்துட்டேன். நான் தான். நீங்கள் தான் கொடுத்தீங்க? கொடுத்துட்டேன். அப்புறம் அதுக்கு பிற்பாடு நான் போனவை பேச மாட்டாங்க. அக்காலும் பேசாது, இந்த பிள்ளையும் அம்மாங்கிறத வரமாட்டா. போய் வண்டிக்கு வா, இப்போ உங்களாட்டிருக்கிற போய் எங்கள் அம்மா வந்திருக்கிறான்னு சரசா வந்துட்டு போகிறா அப்படிங்க. யார் இவங்களை தத்தெடுத்து வளர்த்தாங்களோ அவங்கள தான் இப்போ அவங்க அம்மா அப்பான்னு கருதுறாங்க. ஆமாம், அது நியாயம் தானே? அவங்கள்ட்ட அம்மா அப்பா, குழந்தைசாமி அப்பா, முத்துமாமா அப்படின்பா. நம்மளை வந்து சரசா அப்படின்பா. அதனால் நான் பேச்சுவார்த்தையை வச்சுக்கிறது இல்லை. கல்யாணத்துக்கு பிற்பாடு தான் கல்யாணத்தில் வந்து கூப்பிட்டாங்க அக்கோடு. சரி, அப்புறம் நவ போட வேணும், நீ நாங்கள் வளர்த்துறதுக்கோசரம் நீ நவ வளர்த்து அவள் படிக்க வச்சுட்டாங்க எங்கள் மாமா. நீ வந்து நவை விட்டுட்டு
நீ கொடுத்துரு 10 பவுன் போடுன்னு அண்ணன் பொண்ணு கேட்டாங்க. பொண்ணு கேட்கும்போது சரி நான் 10 பவுன் போட்டுறேன் அப்படின்னு போட்டதோடு சரிங்க. கல்யாணத்தில் கூட அவள் கால் கும்பிட்றதுக்கு வரல. உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்ததா? ஆமாம். உங்களுக்கு இன்னொரு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அதுக்கும் பிற்பாடு தான் அவள் பிறந்தா, 6 வருஷத்துக்கு பிற்பாடு. அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவைய இங்கே தான் மெட்ராஸில் போட்டா ஸ்டுடியோவில் இருக்கிறாரு. ஆனால் என்னைக்காவது உங்களுக்கு தோணியிருக்கா நம்ம தத்து கொடுக்காம இருந்திருக்கலாம்? அதைத்தான் யோசனை பண்ணுறேன். அதுதான் வெடி எனக்கு அழுவாச்சியாக வந்துட்டு இருக்குது. நான் ஒன்றும் தெரியாது. நான் இப்போ அக்கா வளர்த்துட்டேன்னு சொல்லி கொடுத்தேன். அக்காவுக்கு கண்ணால் ஆனது இவ்வளோட அதிர்ச்சிதி. அக்காலும் செத்து போயிடுச்சு, மச்சானும் செத்து போயிட்டாங்க, தாய் மாமனும் செத்து போயிட்டார். 3 பேர் வரிசையை செத்துட்டாங்க. சுமதி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் பெரியம்மா கிட்ட தான் வளர்ந்தீங்க, பெரியம்மா பெரியப்பா கிட்ட தான் வளர்ந்தீங்க. என்னைக்காவது வந்து உங்களை பெற்ற அம்மா அப்பாட்ட ரொம்ப நல்லா பேசணும் பழகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? இல்லை. எதனால? அது அவங்க ரொம்ப செல்லமாக வளர்த்திட்டாங்க. இப்போ தான் எங்கள் அம்மாட்ட பார்க்குறேன். செல்லமாக சரசான்னு கூப்பிட்றத அவங்க சொல்கிறேன். அப்போது இப்போ இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை அவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது இல்லையா? சொல்ல முடியாதுங்க. அவங்களுக்கு இப்போது பக்கமாக தான் ஒரு கை கால் வராமல் போயிடுச்சு. அதனால் அவங்கள்ட்ட எதுவும் நான் பிரச்சனையில் எதுவும் சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கிறது சொல்லுவேன், சோகமாக இருந்தால் சொல்ல மாட்டேன். போன வருஷத்துலிங்க நம்ம கடங்காரர் மிஸ் பண்ணுறாங்கன்னு வந்து பேங்க்காரர் வந்து சத்தம் போட்டான்னு போய் கேட்குறதுக்கு போயிருந்தேன். பேங்க்காரரை ஏங்க கொடுக்க இப்போ அவகிட்ட இல்லாதனால கொஞ்சம் கொடுக்குறோம், மொல்ல தான் தர முடியும்னு சொல்லி பேசினேன். அந்த அதிர்ச்சியாகப்பட்டது அவங்க மெத்திலேயே ஒரு கையும் காலு வெள்ளை தீபாவளியும் போது. அப்புறம் வராமல் இருக்குங்காட்டி அப்புறம் அதில் அவள் எதுவும் எங்கிட்ட சொல்ல மாட்டாள். இப்போ சின்ன பிள்ளை தான் எல்லாம் பார்த்தா, இவள் எதுவும் பார்த்துட்டு. ஏன் நீங்கள் பார்க்கல? பார்த்தோம், போய் பார்ப்பேன். வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். சின்னவ குழந்த பிறந்து அங்கே இருந்தா. அப்போ அவள் அங்கே இருக்கா, நான் போகிறதில்ல. 2 பேரும் ஒட்டா இருக்க மாட்டோம். சுமதி, நீங்கள் உங்கள் பெத்த அப்பா கிட்ட கடைசியாக எப்போ பேசுனீங்க? பார்த்ததே இல்லை, ரொம்ப முன்னாடி பார்த்தேன், பேசுனதெல்லாம் இல்லை. அவர் இப்போ எங்கே இருக்காரு? அவர் அதே ஊரில் தான் இருக்கார். அவர் அம்மாவோட தான் இருக்காரா? இல்லை, அம்மா கூட இல்லை, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது. இது எப்போ நடந்தது? ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்து போச்சா? அதெல்லாம் ரொம்ப. அவள் அந்த பிள்ளை பிறந்ததுமே நடந்துச்சு. 2வது பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறமே குழந்தை வகுத்தில் ஆனதுமே விட்டுட்டு போயிட்டாரு. அவர் வந்து உங்களை வந்தோ இல்லை உங்களுடைய 2வது மகளை வந்து பார்ப்பாரா? இதுகிட்ட பேசிகிட்டு இருந்தாப்புல. ஒரு தண்ணி போடுறதுனால அதிகமாக யாரும் எங்கள் பிள்ளைக்கு 2மே பேசாது. இதுவும் சுமதியும் பேச மாட்டா, அந்த பொண்ணு நதியாலும் பேசாதுங்க. அவர் கொஞ்சம் எந்த நேரம் ரோடு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு பேசிக்கிறது இல்லை யாருமே. சித்தப்பன் பெரிய பொண்ணு வீட்டுக்கெல்லாம் போவேன், நான் போவேன், அவளும் வருவேன் சின்னவா. இவள் எதுக்கு போக மாட்டா. எங்கள் பெரியப்பா வீட்டாடு சரி, எங்கள் வீட்டுக்கு வர மாட்டா. இப்போது இப்படி உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னால் இப்படி வந்து எட்டி பாப்பா வந்துடுவா. சுமதி, உங்களுக்கு வந்து உங்கள் அம்மாவோட இருக்கிற பெத்த அம்மாவோட இருக்கிற உறவு வந்து இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த ஒரு நேரத்துலையும் வருத்தமா இல்லையா? இல்லை அதை நீங்கள் மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கலையா நீங்கள்? அது இப்போ நினைக்கிற உடம்பு சரியாத போன ஒருபாடு அம்மாவை வச்சுருக்கலாம், நல்லா வச்சுருக்கலான்னு. அதனால் இப்போ உடம்பு சரியாதப்போ இப்போ அம்மா கொஞ்சம் இதாக இருக்குது பாசம். வீட்டில் கூட்டு வந்து வச்சுட்டு பார்த்துக்கிறது, ஹாஸ்பிட்டலு மாத்திரை அதுவும் சேர்த்து எங்கள் அம்மாவுக்கும் செய்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன். அக்காக்கிட்ட அதிக பாசம் இருக்கனால அக்கா தான். அம்மா, நீங்கள் எப்படி தனியாக இருக்கீங்களா இப்போது? ஆமாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கீங்க, ஒரே வீட்டில் இல்லை? இல்லை, 2 பேரும் நாங்கள் அப்படி தோரமாக இருக்கிறோமுங்க. மெயின் ரோட்டாட்ட வீடு பக்கமாக தெரியுமா. சின்ன அம்மாங்கிற முறையில் மதிக்கல நம்மளை. அவ அந்த அளவுக்கு வளர்த்தங்காட்டி அந்த பார்ட்டியே போயிட்டா. ஆனால் அம்மா, நீங்கள் வந்து ஒன்று கவனிக்கணும். இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து இருக்கணும், உங்களை வந்து கூட கொண்டு போய் வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உங்களுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்து உங்களுக்கும் அவங்க அக்காவுக்கு எப்படி செய்கிறாங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அப்போது
எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் இப்போ எங்கள் அப்பா 2 கல்யாணம், நானும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணுவேன்னு ஜாதகக்காரன் சொல்கிறான். பார்க்கலாம் 2 பேர்த்துல யார் ஜெயிக்கலாம். அது அந்த ஜாதகத்தை முறியடிக்கணும்னு இருக்கீங்க, நீங்க ஒரு சேலஞ்சாக வச்சுட்டு. ஆமாம், 2 கல்யாணம் பண்ணியே தீருவேங்கிறாங்க. சரி பார்க்கலான்னு தான் நானும் பார்க்குறேன். இப்போ உங்கள் அப்பாவோட உங்களுக்கு டச்சே இல்லை? அப்போ டச்சே இல்லை. அப்பா கூட 2வது சம்சாரத்தோட பொண்ணு பேசுவா. அவளுக்கு 2 குழந்தை இருக்கு. அவளும் நான்லாம் பேசிக்குவோம். இப்போ உங்கள் அப்பா மேலே ஏற்பட்ட இந்த வெறுப்பு இந்த வயசில் உங்களுக்கு, அதாவது கொஞ்சம் நினைவு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வேற கல்யாணம் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஏற்பட்டதா, இல்லை அதுக்கு முன்னாடியே உங்களை தத்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிற காரணத்தினால ஏற்பட்டதா? இல்லை, ரொம்ப வருஷமாக அப்பாங்கிறதே தெரியலிங்க. அடிக்கடி இவங்க எங்கள் அம்மா சொல்லி ஏதோ ஒரு டைம் வந்து கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொண்டு போய் போனோம் எங்கள் அக்கா பொண்ணுக்கு. அப்போ வந்து என்கிட்ட வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு கேட்டார். நான் பதிலே பேசலை. அப்புறம் கேட்டதுங்க, அப்புறம் சரி எங்கள் அம்மாட்ட கொடுக்குறேன் நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டு வந்துட்டேன். அதோட சரி. அம்மானா நீங்கள் யாரை சொன்னீங்க? இவங்கள. அவர் சொன்னார் பத்திரிக்கை கொண்டு போய் கொடுக்க போனேன். என் பிள்ளை எனக்கே பத்திரிக்கை கொடுக்க வருது அப்படின்னாரு. அந்த வீட்டில் பிள்ளையா வரும், உங்களுக்கு பிள்ளையா வரல அப்படின்னேன். சரி எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு அப்படின்னா, சரி நான் பதில் பேசலை, எங்கள் அம்மாட்ட கொடுக்குறேன் நீ வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு வந்துட்டேன் நான் பாட்டுக்கு. அம்மா, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட இன்னைக்கு மனம் திறந்து பேசிகிட்டு இருக்கீங்க. பொண்ணை பற்றியும் எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோடு இருக்கிறது ஒன்று தான் வாழ்க்கைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் நாளைக்கு வருங்காலத்தில் யாருங்க பாப்பா, அதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் அவங்க வந்து தீர்மானமாக இருக்காங்க. ஒரே அடமாக நிற்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுமதி? இல்லைங்க, அது ஒன்று எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணுச்சுல, எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேரும் நல்லா இருந்திருக்கணும்ல. கண்டிப்பாக. 2 பேரும் கஷ்டப்பட்டு, இவங்க கஷ்டப்பட்டு தங்கச்சி படிக்க வச்சாங்க. இப்போ கொஞ்சம் பின்னாடி வந்தாங்க, படித்தா நல்லா இருக்கா. இப்போ எங்கள் அப்பா ஏன் பண்ணாம விட்டார்? 2 பேரும் ஒன்றா தான் இருந்தீங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து அது மட்டும் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை அது மட்டும் இல்லை, அடுத்தவங்களையும் பார்க்கணுங்க. அடுத்தவங்களையும் பார்க்கணும், நாமளும் பிழைக்கணும். நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு இப்போ ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இந்த நிகழ்ச்சியில்? எங்கள் அம்மாவுக்கு 24 நாள் கல்யாணம் ஆகும். இல்லைன்னா எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அண்ணன் தம்பியோட உன்னால தான் பேசுறது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது அதையும் பேசுனா தாய் மாமா பையங்க 6 பேர் மாமா, அண்ணன் அவங்க தம்பி யாரும் பேசுறது இல்லை எங்கள் அம்மாவுக்கு. இப்போ உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஊரே வந்து நிற்கும். இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு கை கால் வராதும் போது என்னால் யாரும் வரல. எங்கள் அம்மாவுக்கு அது வந்து என் மேலே பயங்கர கோபம். இது இந்த மாதிரி கோபம் இருக்கும்போது எப்படி எங்கள் அம்மாட்ட போய் உட்காந்து இதாக பேச முடியும்? பண்ணலாம், காசு பணம் வந்ததுன்னா எல்லாம் நல்லா இருந்தால் நாளைக்கு எல்லாம் வருவாங்க, பின்னால் வருவாங்க. ஒரு தாய்க்கும் மகளுக்குமே வாழ்க்கையை பற்றின பார்வையில் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா? ஆனால் இவங்க 2 பேருமே அவங்க அளவில் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு நடுவில் ஏற்பட்ட மன விரிசல்களும் பொருளாதார பிரச்சனைகளும் கூடிய சீக்கிரம் தீரணும்னு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நான் வேண்டிக்கிறேன். திருமணமே பிரச்சனையாகி போன சுமதியுடைய வாழ்க்கை கதையை நம்ம இன்னைக்கு கேட்டோம். அடுத்ததா திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற சுந்தரி தான் வாழ்க்கையில் பாடுற பாட்டை நம்மக்கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்காக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். வணக்கம் சுந்தரி. வணக்கம் மேடம். உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 4 பேர், 2 பொண்ணு 2 பையன். அப்பா வந்து 76ல் இறந்துட்டாங்க. நீங்கள் எத்தனாவது பொண்ணு? நான் வந்து 3வது. எனக்கு முன்னாடி அக்கா 1, அண்ணன், நான் 3rd, அடுத்து தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. நாங்கள் 4 பேர். அப்பா 76ல் இறந்துட்டாங்க. ஓஹோ. அப்போ எனக்கு 4 வயசு 4.5 வயசு தான் இருக்கும். அப்போ தம்பிக்கு 3.5 வயசு. ஆமாம். அக்காவுக்கு 9 வயசு, அண்ணனுக்கு 8 வயசு. அம்மா தான் வளர்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. எந்த ஊரில் இருந்தீங்க நீங்கள்? நாங்கள் வந்து வில்லிவாக்கம், மெட்ராஸ் தான், சென்னை தான் எங்கள் ஊர். அம்மா எப்படி உங்களெல்லாம் படிக்க வச்சாங்க? அம்மா வந்து அம்மாவுக்கு பென்ஷன் வரும். என்ன வேலையில் இருந்தாங்க அம்மா? அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்ததுனால ஐசிஎஃப்ல இருந்தார். அது பென்ஷன் வரும். அப்பா இறந்தப்போ பணம் வந்தது, அதை கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இதை வச்சு எங்களை காப்பாற்றினாங்க. அப்புறமா 18 வயசு ஆனோன்னா அண்ணனுக்கு அந்த ஜாப், ஐசிஎஃப் ஜாப் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஜாப் யாருக்கு வேணும்னா கொடுப்பாங்க. சரி பெரிய பையன்றதுனால அம்மா வந்து அண்ணனுக்கு கொடுத்துட்டாங்க. அண்ணன் என்ன படிச்சிருந்தாரு? அண்ணன் 10th தான். அதுக்கு மேலே படிக்கல அவர்? 10th ஃபெயிலு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எப்படிங்க மேடம் படிக்கிறது? அப்புறம் ஐடிஐ படித்தாங்க. அப்புறம் ஜாப் வாங்கி கொடுத்தாங்க. சரி அப்பாவோட ஜாப் 18 வயசு ஆனவொன்னு கொடுப்பாங்க கவர்மெண்ட்டில். வாங்கி கொடுத்தோன்னா அந்த ஜாப் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பா பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது வில்லிவாக்கம் ராஜாஜி நகரில். லோன் போட்டு வீடு கட்டுறேன், அந்த நிலத்தை கொடுமான்னு சொல்லி கேட்டாங்க. அம்மா என்ன பண்ணாங்க, எங்கள் யாரையுமே கேட்கல வீட்டில். அவங்களும் என்ன பண்ணாங்க, என்னுடைய பிரதருக்கு 2600 கொடுத்துட்டு எனக்கு வெறும் 600 கொடுத்தாங்க. நான் அப்போவே கேட்டேன், ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டேன், 2600 ஒருத்தர் கொடுத்துட்டு 600 கொடுத்தேன். இல்லை இல்லை மற்ற 2 பேருக்கும்
அவங்களுக்கு அதுவும் இன்னொரு கிடையாதா? லேண்ட் இருக்குது, அது விற்று அக்காவுக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. இன்னொரு லேண்டு தம்பிக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நான் கேட்டேன், அக்காவுக்கு 1/2 கிரவுண்டு கொடுத்து எனக்கு மட்டும் 1/4 கிரவுண்டு கொடுத்தேன். இல்லை அதில் வீடு கட்டி எதனா பண்ணித்தரோம், எனக்கு ஹார்ட் பேஷண்ட்டு, அதனால் நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நாங்கள் சரின்னு சொல்லிட்டு. ஹார்ட்ல என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஹார்ட்டில் வால்வு லீக் ஆகுது, அது இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது 10 வயசுலேருந்தே நான் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த இன்ஜெக்ஷன் மாதம் ஒன்று போடணும். ஃபஸ்ட்டு டேப்லெட் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே இருக்கேன். ஹார்ட் ப்ராப்ளம்ன்றதுனால நான் மேரேஜ் பண்ணிக்கல. எனக்கு 38 வயசு ஆகுது இப்போ. ஓஹோ. அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அண்ணனுக்கு மேரேஜ் பண்ணாங்க. வீட்டை கட்டி லோன் போட்டு வீடு கட்டுன்னு 2000 கேட்டாங்க. அம்மா என்ன பண்ணாங்க, ஒருத்தரையும் கேட்காமலே கொடுத்துட்டாங்க. 2200 ஸ்கொயர் ஃபீட் அண்ணன் பேர்ல? அண்ணன் பேரில். எனக்கு வந்து வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட்டு கொடுத்தாங்க. நான் அப்போவே கேட்டேன் அம்மா கிட்ட, ஏமா இப்படி பாகம் வீட்டில் அம்மா சொன்னாங்க, இவங்க செஞ்சாங்க. கையெழுத்து போடும்போது யாரையும் படிக்க விடலை. சீக்கிரம் அர்ஜென்ட்டாக கையெழுத்து வாங்கினாங்க. டைம் அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணுன்ட்டு. அது எழுதுனது அந்த பத்திரமும் இப்போ கேட்டால் லாயர் சொல்கிறாங்க அது வந்து தவறான. பண்ணுறாங்க எம்ப்ளாயின்றதுனால. ஒரு குழந்தை சின்னதாக இருக்கும்போது தாயை எட்டி உதைச்சிதுன்னா அந்த தாய்க்கு அந்த உதை சுகமாக இருக்கும். ஆனால் அதே குழந்தை பெருசானதுக்கு அப்புறம் உதைச்சிதுன்னா அது வலியாக இருக்குங்க. அந்த வலியோட தான் இன்றைக்கி சுந்தரியோட தாய் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள இப்போ சந்திக்கலாம். வணக்கம்மா. உங்கள் பையனை பற்றி சொல்லுங்கள். பையன் அவங்க அப்பா இறக்கும்போது 8 வயசு. அப்பா 76 இறந்தார். பையன் 88 19 வயசு முடிஞ்சிருச்சு. 19 வயசு முடிஞ்சோன்னா அவங்க அப்பா வேலையை அவனுக்கு கொடுத்தேன். அப்பா வேலையை 88 வாங்கிக்கிட்டு 2000 நான் லோன் போட்டு வீடு கட்டுறேம்மா அப்படின்னு சொல்லி
அந்த இடத்த கேட்டான். சரின்னு நான் யாருமே பிள்ளைங்க யாருமே இல்லை, சரி யாருக்கு கொடுக்குறோம், பிள்ளைக்கு தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3200 ஸ்கொயர் ஃபீட் அவங்க அப்பா பேரில் இருந்தது. அதில் இந்த பொண்ணுக்கு சுந்தரிக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டும், பாலகிருஷ்ணனுக்கு 2600 ஸ்கொயர் ஃபீட்டும் எழுதி சொல்லி அப்போ கொடுத்துட்டேன். மீதி 2 குழந்தைங்க இருந்தாங்கல்ல? எனக்கு 2 பாப்பத்தி, ஒன்று என் பேரில் இருந்தது, ஒன்று அவங்க அப்பா பேரில் இருந்தது. அவங்க அப்பா நான் என் பேரில் இருந்ததில் தான் நாங்கள் குடியிருந்தோம். இது காலியாக இருந்தது. 2 வருஷம் பாட்டில் கம்பெனிக்கு விட்டு வாடகை வாங்கினான். அவனே அவங்க அப்பா பேரில் இருக்கும்போதே வாங்கினான். 98, 99 வாடகை விட்டு அவனே வாங்கினான். எதுவும் சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி என்ன பண்ணுறான், அவன் தானே வச்சுருக்க போகிறான், குடும்பத்தானே பார்க்க போகிறான்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2000 எனக்கு அந்த வீட்டை எழுதி கொடுமா, எனக்கு வரி பிடிக்க போகிறாங்க, எழுதி கொடுத்தீங்கன்னா நான் லோன் போட்டு வீடு கட்டுவேன் அப்படின்னா. சரின்னு 2600 ஸ்கொயர் ஃபீட் அவனுக்கு கொடுத்தேன். இதுக்கு ஒரு 6 சின்ன பொண்ணுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தேன். இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் வேறு யார்கிட்டையுமே பேசலை அப்படின்னு? யாரையும் கேட்கல வைக்கல, யாருமே வீட்டில் இல்லை அவன் கேட்கும்போது. சரி கேட்டு இப்போ எனக்கு அன்னைக்கு அவர் கேட்ட அன்னைக்கு வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. யாரும் இல்லை. பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பெரிய பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. சின்ன பொண்ணு அவங்க அக்கா வீட்டுக்கு போயிடுச்சு. சின்ன பையன் வேலைக்கு போயிட்டான் கம்பெனிக்கு. யாரும் இல்லாத நேரத்தில் இன்றைக்கி எனக்கு ஒரு முடிவு தெரியுன்னு எனக்கு சொல்லு அப்படின்னா. சரி அவன் தான் குடும்பத்தை பார்க்குறானே, பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்தேன். அது வீடு சரியில்லை, பழைய வீடு. சும்மா நாங்கள் மண் செவத்தில் கொஞ்சம் கல் வச்சு கொஞ்சம் ஓட்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம்ல? கல்யாணம் ஆகல. 2002 தான் கல்யாணம் ஆச்சு. 2000 சொத்தம். சரி நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் இருக்குது, இந்த பொண்ணு பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது வீடு வசம் அவ்வளோவா எதுவும் இல்லாமல் கல்யாணத்தை பண்ணி கொடுத்தோம். இன்னும் 3 கல்யாணம் இருக்குது, சரி வீட்டை கட்டுறது லோனை போட்டுன்னு சொல்லி நான் பேரில் லோன் போட்டு வீடு கட்டுறதுக்காக நமக்கு சுயமாக எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன். இப்போ பிள்ளைங்களையும் கையெழுத்து போட சொன்னால் எல்லாம் போட்டுருச்சுங்க. கேட்கல கொள்ள அதுங்களே எதுவும் நான் சொன்னேன் எதுவும் படித்து கூட பார்க்கல, எல்லாம் போடணுன்னு போட்டுருச்சுங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் பொறுத்து தான் லோன் போட்டு வீடு கட்டினேன். வீட்டை கட்டிட்டு கிரப்பிரசம் ஆச்சு. 2002 கல்யாணம் பண்ணிங்க. ஏன்னா 2002 ஜனவரியில் நாங்கள் அங்கே போனோம் அந்த வீட்டுக்கு. டிசம்பரில் 2001 டிசம்பரில் கிரப்பிரசம் பண்ணோம். 2002 ஜனவரி 20 நாங்கள் அந்த வீட்டுக்கு குடி போனோம். அக்டோபர் 20 கல்யாணம் ஆச்சு. டிசம்பர் 22 பிரச்சனை ஆயிடுச்சு 2 மாதத்தில். அந்த பொண்ணுக்கு என்ன நினைப்புன்னா, சின்ன பையன் கம்பெனிங்களுக்கு சின்ன பையனுக்கு 2000 கவர்மெண்ட் வேலை வந்துருச்சு. கொடுக்கும்போது 2000 எனக்கு கொடுக்க 2-3 மாதத்துக்கு முன்னாடி அவனுக்கு வேலை கிடையாது. கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி 2-3 மாதத்தில் அவனும் ரயில்வேல வேலை வாங்கிட்டான். அதனால் அவன் 2000 சம்பளம் கொடுப்பான் எனக்கு சாப்பாட்டுக்கு. எனக்கு 2000 பென்ஷன் வந்தது அன்றைக்கி. எனக்கு 2000, அவன் 2000 கொடுப்பான். அந்த 6000 வச்சுட்டு பெரிய பொண்ணு வரப்போ இருக்கும் ஒரு குழந்தை இருந்தது. அது விட்டாப்போ ஒரு குழந்தை பிறந்தது. வந்துட்டு 6 மாதம் இங்கே இருந்தது. அதை பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு 3 ஆளுக்கு 2 6000 வச்சுட்டு குடும்பம் பார்த்தேன். இந்த பொண்ணுக்கு என்னன்னா, நம்ம 2 பேர் சாப்பிட்றதுக்கு 4000 அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அவனை வேலை பண்ணணும்னு பண்ணி வேலை வெட்டி செய்யாமல் வேலை செய்யலைன்னு சண்டை போட்டதுக்கு ஏன் வீட்டை விட்டு வெளியே போகணும் பிரச்சனை ஆகி பிரச்சனை முற்றி போச்சு. அப்புறம் எல்ஐசி லோனை கட்ட மாட்டேன்ட்டார். அப்போ மகளிர் கால் மன்றத்தில் போய் வரதட்சணை கொடுமைன்னு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் கொடுத்துட்டாங்க. என்னை அடிச்சுட்டு அவங்களே போய் மகளிர் காவல் மன்றத்தில் வரதட்சணை. மருமகள் உங்களை அடித்தாங்க? மருமகள் இல்லை, பையன் அடிச்சுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் வரதட்சணை கொடுமைன்னு பையனே கொடுத்துறான் கம்ப்ளைண்ட். மகளிர் காவல் மன்றத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆளுக்கு ஒரு போர்ஷனில் இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் மருமகளை எப்படி நடத்துனீங்க? மருமகளை நான் எந்த கொடுமையும் படுத்தலை, அவளும் என்ன எந்த கொடுமையும் படுத்தலை. வேலை சரியாக செய்ய மாட்டாள். நாங்கள் 2 பேரும் செஞ்சுக்கிட்டு இருப்போம். கல்யாணம் பண்ணது வேலை செய்யறதுக்கு தானே கல்யாணம் பண்ணால், நீ இந்த மாதிரி பண்ணுறீன்னா அது எதுவும் கண்டுக்கல. அதை பற்றி 8 மணிக்கு ஒரு நாள் எழுந்திரிச்சு வந்தாங்க. 8 மணிக்கு எழுந்திரிச்சு வெளியே வந்தால் 8 மணிக்கு வந்தால் எப்போ வேலை செய்யறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. கேட்டதுக்கு அவங்க நீ வீட்டை விட்டு வெளியே போ, என் பொண்டாட்டி வேலை செய்யணும், வீட்டை விட்டு வெளியே போயிடும். சுந்தரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அண்ணி உங்ககிட்ட அன்பாக இருந்தாங்களா? அன்பான நான் என் வேலையை பார்ப்பேன், அவங்க வேலையை பார்ப்பாங்க. அப்போ அப்படின்னா என்ன குடும்பம்? சிரித்து பேசுவீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்களா? இருந்ததே 2 மாதம். அவங்களும் புதுசு, நானும் அவங்களுக்கு நான் புதுசு, அவங்க எனக்கு புதுசு. ஆமாங்க, அந்த அளவுக்கு. ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு மருமகளாக வந்துட்டாங்க.
அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க தானே அவங்க? சார்ந்தவங்கன்னா அவங்க மேலே இருந்ததுனால மாடியிலே இருந்துடுவாங்க. எப்பயாவது கீழே வருவாங்க, சாப்பிட்ட உடனே போயிடும். அவங்களுக்கு வந்து பையன் கிடையாது, 2 பொண்ணு தான். ஒரு இது கல்யாணம் ஆகி 2 மாதத்துல இன்னும் அந்த பொண்ணு இன்னும் யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு போயிடுச்சு. அதனால் அவங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு தனியாக இருக்காங்களே, கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலான்றதுனால பிரச்சனை, எங்களை வெளியில் தரத்த பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொய்யான கம்ப்ளைண்ட்டு, வரதட்சணை கொடுமை, அது இதுன்னு நிறைய கொடுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் சொல்லிட்டோம், சரி வீட்டை விட்டு வெளியில் போனோன்னா உனக்கு கொண்டு ஏன் 2600, எனக்கு கொண்டு ஏன் வெறும் 600 அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க? நான் கேட்டேன். பாகப்பிரிவுன்னா சமமாக பிரிச்சுருந்தா வெளியில் போனால் வெளியில் போயிடலாம், எல்லாத்தையும் நீ வாங்கிக்கின்னு வெளியில் போனால் எப்படி போகிறது? கவர்மெண்ட்டு ஜாபும் இருக்குது. இப்போ இல்லைன்னா ஒன்று வேலையோட போ, இல்லை சொத்தோட போ, 2த்தையும் உனக்கு கொடுத்துட்டு நாங்கள் எங்கே தெருவில் போவோம்? இல்லை எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை இருந்ததுன்னா எங்களுக்கு கோட்ரஸ் கொடுப்பாங்க, நாங்கள் வெளியில் போயிடலாம். நாங்கள் போக முடியாது, நீ பிரித்ததே தப்பு, நீ யாரை கேட்டு பிரித்த பாகப்பிரிவுன்னு அப்படின்னு நீங்கள் அம்மாவை கேட்டீங்க? அம்மாவை கேட்டோம், எல்லாரையும் தான் கேட்டோம். மொத்தத்தில் குடும்பத்தில் எல்லாரையுமே தான் கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க வாயை திறக்கல. ஏன் கழுத்து போட்டிங்க, படித்தவங்க தானே, படிச்சிருக்கீங்களா, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி இருக்குது சுச்சுவேஷன்? இப்போ எப்படின்னா போன வருஷம் கோர்ட்டில் போயிட்டு வெளியால் உள்ள சொல்லுங்கம்மா. 2 போர்ஷனில் ஒரு போர்ஷனில் வாடகை கொடுத்துருந்தது, ஒரு போர்ஷனில் நாங்கள் இருந்தோம். ஆமாங்க. மேல் போர்ஷனில் அவங்களால இருக்க முடியல. அப்புறம் காலி பண்ணி அவங்க வெளியில் போயிட்டாங்க. அம்மாவுக்கு பென்ஷன் வருது. சின்னவரும் ரயில்வேல வேலை செய்கிறாரு, பெரியவரும் ரயில்வேல வேலை செய்கிறாரு. அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. எனக்கு எந்த வருமுடியும் இல்லை, எந்த செலவுக்கு எனக்கு இல்லை. அதனால் வீட்டு வாடகை எனக்கு தான் வேணும். வீட்டு வாடகையை நான் தான் வாங்குவேன். அவர் ரயில்வேல சம்பாதிக்கிறாரு, அது இப்படி வீட்டு வாடகை வேணும்னு இந்த பொண்ணு வீட்டு வாடகை கேட்டுது. வீட்டு வாடகைக்காரவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இங்கே இருக்கும்போது அவங்கக்கிட்ட தான் வாடகை கொடுப்பாங்க. அவங்க இப்போ சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வீட்டு வாடகை கேட்குறாங்க அப்படின்னு. அங்கேருந்து வந்தோடனே வீட்டு வாடகை யார் கேட்டதாக இருக்கிறேன். நான் எனக்கே தெரியாது, இந்த பொண்ணு கேட்டது எனக்கு தெரியாது. வாடகையெல்லாம் நான் கேட்க கிடையாது, எனக்கு தெரியாதுடா, நான் வாடகை கேட்கலேன்னு. லேடிஸ் யாரை கேட்டிங்களான்னு என்னை போட்டு அடிச்சுட்டு அப்புறம் வாடகை வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வாடகை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடகையை நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, லோனை கட்டாமல் 3 வருஷம் நிறுத்திட்டார். 3 வருஷம் ஆனோன்னா லோன்காரங்க வந்து சாமான் எடுத்து போகிற அளவுக்கு வந்துட்டாங்க. கட்டுனா 1 லட்சத்தை கட்டுங்க, இல்லைன்னா நாங்கள் போலீஸை கூப்பிட்டு சாமானை தூக்கி போட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. சின்ன பையன் வெளியில் இருந்ததுனால அப்போ ட்ரைனிங்கில் வெளியில் வேலையில் இருந்தார், இங்கே மெட்ராஸில் கிடையாது. அதனால் அப்புறம் அவரை வர சொல்லி அதுக்கப்புறம் பிரச்சனையை முடித்து எனக்கு 6 லட்சமும் அந்த பையனுக்கு 5 லட்சமும் கொடுத்தது. இந்த 2 பொண்ணும் கோர்ட்டில், இந்த பொண்ணு வேறு கேஸ் போட்டுது குடும்பநல கோர்ட்டில் போட்டோன்னே 5ஆ பாகம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் சின்ன பையன் பெரிய பையன் 3 பேரும் போய் லாயர்கிட்ட பேசணும் அம்பத்தூரில். பேசி முடித்த போது அவங்க சொன்னாங்க 5 பேருக்கு பாகம்னோடனே 5ஆ பிரிக்க முடியாதுன்னாரு வீட்டை. ஆமாம், 5ஆ பாகம் பண்ண முடியாது அப்படின்னாரு. ஆமாங்க, 5ஆ பாகம் பண்ண முடியாது, 4ஆக தான் போட முடியும். 2 போர்ஷனை 2 பேர் எடுத்துக்கலாம். காலி பிளாட் இருந்தது, அந்த காலி பிளாட்டை 2 பேர் எடுத்துக்கலாம், யாராவது ஒருத்த காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். யாருமா வாங்கிக்கிறேன்னு கேட்டாங்க. லேடிஸ் 3 பேர்த்தில் நாங்கள் யாராவது ஒருத்த வாங்கிக்கிறோங்க அப்படின்னு பேசி முடிச்சுட்டு சரின்னு ஒத்துக்கிட்டு வந்தோம். ஒத்துக்கிட்டு அவங்க வந்து சொன்னாங்க, பில்டிங் இன்ஜினியரை கூட்டிகிட்டு ஒரு நாளைக்கு வந்து நான் இடத்தினுடைய ரேட்டு, பில்டிங்குடைய ரேட்டை போட்டு லோன் எவ்வளோ இருக்குதோ அதை கழிச்சிட்டு மீதி 5ஆ போட்டு நீங்கள் 4 பேரும் வந்து அவங்களுக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ ஷேர் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் 4 பேரும் பாகத்தை எடுத்துக்கோங்க, பர்சன் எடுத்துக்கிறவங்க இவ்வளோ கட்டுங்க அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சோம். ஃபைனலாக யார் வந்து இடத்த எடுத்துட்டாங்க, யார் காசு எடுத்துட்டாங்க? அது வரைக்கும் அப்புறம் வரமாட்டேன்ட்டார். நான் இதில் தலையிட மாட்டேன், நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், இன்ஜினியருக்கு காசு கேட்டதுக்கு நான் கொடுக்க முடியாது, அம்மா தான் கொடுக்கணும். அவங்க வரல, அதோட நின்றுட்டாங்க. இப்போ இந்த பொண்ணை எப்படியே கூட்டி வச்சு கேஸை வாபீஸ் வாங்க சொல்லிட்டான். இது கூட போய் இருந்து கேஸை வாபீஸ் வாங்கிடுச்சு. அப்புறம் முடிவா வந்து இவங்க 3 பேரும் ஒன்றாயிட்டாங்க. அது பெரிய பொண்ணு, இந்த பொண்ணு, பெரிய பையன். சரின்னு நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு நாங்கள் வெளியே போகிறோம். நாங்கள் வெளியே போயிட்டோம். நீங்களும் சின்ன பையனும் வெளியில் போயிட்டோம். நின்ன நிலையில் சனிக்கிழமை வந்தாங்க, திங்கக்கிழமை நைட்டு 12 மணிக்கெல்லாம் நின்ன நிலையில் கொட்டுது மழை. அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி கொட்டுது. அந்த மலையில் இடம் கூட பார்க்கல, வீடு கூட பார்க்கல. 2 காலியாக இருந்தது. அவங்க மலைக்கு அடுத்த ஒருத்தருக்கு போயிட்டாங்க, அந்த வீடு காலியாகும். அந்த பெரிய பெரிய சாமான்லாம் பக்கத்து வீட்டில், அங்கேயும் அவங்க மலைக்கு வெளியில் போயிட்டாங்க. பக்கத்து வீட்டில் பெரிய பெரிய சாமானை போட்டு சின்ன சாமானை டை சைக்கிளை வச்சு 3 நடை அடிச்சு கொண்டு அங்கே போட்டுவிட்டு நானும் சின்ன பையன் போயிட்டேன். சின்ன பையன் கல்யாணம் ஆகாது இருந்தான். அப்போ இந்த பொண்ணையும் பார்த்துக்கிறான், அந்த பொண்ணையும் அவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் அவன் கல்யாணம் பண்ணாதவனை எங்கே போடணும், அவன் கூட நான் போயிட்டேன். இவங்களையெல்லாம் விட்டுட்டு அவங்க கூட போனேன். கல்யாணத்தையும் இவங்க 3 பேரையும் கூப்பிடாத கல்யாணமும் பண்ணிட்டேன் அவனுக்கு. இவங்க 3 பேரும் தம்பி கல்யாணத்துக்கு வரல? கூப்பிடல, நான் முதல்ல கூப்பிடல, அவங்களும் வரல.
கல்யாணத்தை பண்ணிவிட்டு அவங்க திருச்சியில் செட்டில் ஆகி அங்கே திருச்சியில் இருந்தாங்க. நான் வாடகை வீட்டில் இருந்த சைட்லேயே நான் இங்கே இருந்தேன். அம்மாவோட நீங்கள் போனோன்னு ஏன் நினைக்கல? இல்லை, வீடு ஏலத்தில் வந்தது. சரி, நம்ம இடத்த கொடுத்தா சேர்த்து விற்றுட்டு லோனை கட்டிட்டு அப்புறம் பைசா தர மெதுவா அப்படின்னு சொன்னாங்க. யாரு? அதுக்கு முன்னே பேசிட்டாங்க. பிரதர் சொன்னாங்க. சரி, நான் அவங்க சொன்னதை நம்பி அப்பாவோட லேண்டு போயிடுச்சுன்னா அசிங்கம் தானே 4 பேருக்கு வீடு ஏலத்தில் போனேன். நான் அந்த எய்மில் சரின்னு சொன்னேன். சரி, நான் என் இடத்த கொடுக்கணுன்றதுனால என்ன வச்சுக்கிறேன்ட்டாங்க அந்த வீட்டில். அப்புறம் என் பைசா எப்போ கேட்க ஆரம்பிச்சேனோ கொடுத்துட்டு உடனே காலி பண்ண வீட்டை விட்டு. நான் லேண்டை விற்கும்போது 13 லட்சம் அரை கிரவுண்டு. அந்த பைசா என் கையில் கொடுக்கும்போது என்னுடைய லேண்டை 20 லட்சத்துக்கு போச்சு. ஆனால் விற்ற அதே காசு 5 லட்சத்தை கொடுத்துட்டு நீ கிளம்புனாங்க. நான் சொன்னேன், நான் இருக்க வீடு வேணுன்றதுக்காக தான் கொடுத்தேன். இப்போ நீ வந்து வீட்டை மூட்டு வச்சுன்னு 2 வருஷம் பொறுத்து வாங்கின காசை கொடுத்துட்டு நீ போனால் போக முடியாது. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு காசை கொடுத்துட்றேன், நீங்கள் வீட்டை விட்டு காலி பண்ணுங்க. காசை கொடுத்துட்டாங்க. 20 லட்சம் போகிற காசு 5 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. காசு கொடுக்கும்போது நான் வட்டி வாங்கலை, எதுவும் வாங்கலை. வீட்டு ஒரு போஸ்டில் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு காசை கொடுத்த உடனே வெளியில் போனால் நான் எங்கே போகிறது? அப்போ இப்போ என்ன தான் சொல்கிறார் அவர்? இப்போ நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். போன வருஷத்துல வந்து வெளியால் உள்ளே பூந்துட்டாங்க, அராஜகமாக பூட்டை உடச்சி என் வீட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கோர்ட்டில் வெக்கேஷன் ஆர்டர் வாங்கி வந்து எங்களை காலி பண்ண சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், வெளியால் கிடையாது, இது எங்கள் அப்பா ப்ராப்பர்ட்டி, நாங்கள் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கோம், நாங்கள் போக முடியாது, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிட்டோம். இப்போ நீங்களும் சுந்தரியும் ஒரு டைம் பிரிஞ்சிருந்தீங்க. ஆமாம். எப்போ ஒன்று சேர்ந்தீங்க 2 பேரும்? அதுக்கப்புறம் இந்த சொத்தை விற்றுட்டு 2 வருஷம் பொறுத்து அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் 1.25 வருஷம் பொறுத்து சுந்தரியை கொண்டு வந்து நான் இருந்த இடத்துல வாடகைக்கு இருந்த இடத்துல கொண்டு வந்து விட்டு வந்துட்டான். இனிமேல் எங்கள் வீட்டில் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அங்கே கொண்டாந்து விட்டு வந்துட்டான். இது நான் என்ன பண்ணேன், நான் உனக்கு இடத்த கொடுத்தேன், நீ அவன் கூட சேர்ந்து போய் இடத்த விற்றுட்டு நீ இடம் இல்லாமல் இன்னைக்கு வந்தீங்கன்னா நான் உன்னை சேர்க்க மாட்டேன், நீ அங்கேயே போய் நாங்கள் அனுப்பிச்சிட்டேனுங்க. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? மேல்தோசனுக்கே இந்த பொண்ணை அனுப்பிச்சிட்டு கீழே சிங்கிள் ரூம் இருக்கு மாடியில். அங்கே தான் இப்போ நீங்கள் இப்போ நானும் அம்மா இருக்கோம். அந்த சிங்கிள் ரூமில் இருக்க விடாம இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை பண்ணுறாரு? அதான் இருக்கக்கூடாது, 5 லட்சம் கொடுத்துட்டேன், வெளியே போங்க நீங்கள். 60 லட்சத்து இப்போ அந்த வீட்டுக்கு விற்று சுருட்டின்னு போக புரோக்கர்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. நாங்கள் எனக்கு 5 லட்சம் உனக்கொண்டு எப்படி 60 லட்சம்? இதுதான் பாக பிரிவினையா? முதல் எனக்கு 600, உனக்கு 2600. ஏன் பிரிச்ச? இந்த மாதிரி பிரிக்கணும்னு உனக்கு பாக பிரிவினா இதுக்கு பேர் பாக பிரிவினையா? அவங்க கொடுத்தா நீ எப்படி வாங்கின? இப்போ போக முடியாது. உங்களுக்கு இப்போ 5 லட்சம் கொடுத்துட்டாரா? அந்த வீட்டை நான் இருக்கணுன்றதுக்காக தான் என்னுடைய 20 லட்ச ரூபா போகிற லேண்டை விற்று அந்த வீட்டை ஏலக்காரங்க கிட்ட இருந்து மீட்டு வச்சுருக்கேன். நான் இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். இப்போ அந்த 5 லட்சத்தை கொடுத்து நீ வெளியில் போனால் நான் எப்படி வெளியில் போவேன்? 2 போர்ஷனில் எனக்கு ஒரு போர்ஷன் இப்போ நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கோர்ட்டில் கூட கேஸ் போட்டிருக்கோம். கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கீங்க. அதுக்கு அண்ணன் என்ன சொல்கிறாரு? நான் எதுவும் கொடுக்க முடியாது, நான் அதனுடைய பாவத்துக்கு காசை கொடுத்துட்டேன், 5 லட்சம் கொடுத்துட்டேன், நீ வெளியில் போ. தினசரி எப்படி இருக்கு? ஆட்டோ ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க, குடிகாரனை பார்த்தா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. எந்த மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்க்குறீங்க? அப்போ ஓரளவுக்கு படிச்சிருக்கணும், கொஞ்சம் ஜாப் நல்லா இதுவாக இருக்கணும். இவங்க பார்த்தது ஒன்று கூட சரி கிடையாது. பிள்ளைக்கு வந்து பொண்ணு நல்லா பார்க்க தெரிஞ்சுது,
மீதி ஒண்டி இவங்க தெரியாதுன்னா நான் எப்படி நம்ப முடியும்? ஆரம்பத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன் இப்படியே இருன்னாங்க. அப்புறம் வீட்டில் பிரச்சனை வந்தோன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? ஆமாம், பண்ண மாட்டேன், உனக்கு செய்ய மாட்டேன். ஏமா அப்படி சொன்னீங்க? இல்லைன்னா அந்த சொத்தை மாதிரி கூட உனக்கு பண்ணி சொல்லி வைக்கிறேன். கல்யாணம் பண்ணுறாப்புல இல்லைங்க. டாக்டர் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்க சொன்னார். நான் சொத்தை செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணி கொடுத்துரு, நாளைக்கு காசுங்க சாப்பாட்டுக்கு இல்லாத கல்யாணத்தை பண்ணி கொடுத்தா அவன் என் வீட்டுக்கு அனுப்பிச்சானா நான் என்ன பண்ணுறது? இப்போ பிரச்சனை என்னங்க, இப்போ ஒரு போர்ஷன் விற்று அந்த ஒரு போர்ஷன் இதனுடைய இடத்த விற்று கடன் அடைச்சிருக்கு எல்லாம் கொடுத்துருக்குது. இப்போ அவன் 2 போர்ஷனை வச்சுருக்கான். 6 லட்சத்து இந்த பொண்ணு கொடுத்துரும். அவன் ஒரு போர்ஷனை இது கொடுத்துரும், அவன் ஒரு போர்ஷனை எடுத்துரும். எப்போ நாங்கள் எப்படி பேசணுமோ நாளாக போட்டுக்கிறது ஒருத்தர் எடுத்துக்கிறதுனாப்புல அதே மாதிரி இன்னும் ஒரு பொண்ணுக்கு கொடுக்க கிடையாது. பெரிய பொண்ணுக்கு இன்னும் காசு கொடுக்க கிடையாது. அது இருக்குது. இந்த பொண்ணு இது 6 லட்சத்தை கொடுத்துரும். இதுக்கு ஒரு போர்ஷன் எனக்கு வேணும். உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கா? இப்போ ஐயோ இந்த மாதிரி ஜனங்களை பார்க்கும்போது சுத்தமாக வெறுத்துடுது. கணவனை இழந்த ஒரு பெண்ணோட கதை, திருமணம்னாலே வெறுத்து ஒதுக்குற ஒரு பெண்ணோட கதை, ரெண்டுமே இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறத பார்த்தோம். இன்னைக்கு சுந்தரியுடைய குடும்ப பிரச்சனை கோர்ட்டில் இருக்குங்க. சட்டம் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை சொல்ல முடியும். சமுதாயத்தில் பெண்கள் படுற பாட்டுக்கு சுந்தரியுடைய கதையும் சுமதியுடைய கதையும் ஒரு சின்ன உதாரணம் தான். மீண்டும் நாளை மேலும் சில வாழ்க்கை கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.